நிச்சயமாக ஜெர்மனியின் கொலோன் ஜெர்மன் மொழியில் கோல்ன் நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கொலோன் பேராலயம் கொலோன் கேத்தெட்ரல் பற்றிய வரலாற்றை தமிழில் காண்போம். குறிப்பு: நீங்கள் கோல் என்று குறிப்பிட்டுள்ளீர்கள். இது ஜெர்மனியின் முன்னாள் வேந்தர் ஹெல்முட் கோலை குறிக்கும் சொல். இடத்தின் பெயர் கோல்ன் அல்லது கலோன் ஆகும். கொலோன் பேராலயம் 632 ஆண்டுகள் கட்டப்பட்ட அதிசயம். கொலோன் பேராலயம் கோல்னடாம் என்பது வடக்கு ஐரோப்பாவின் மிகப்பெரிய கோதிக் கட்டிடக்கலை அதிசயமாகும். இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாகவும் ஜெர்மனியின் மிக முக்கிய அடையாளமாகவும் திகழ்கிறது. 1. 3 அரசர்களின் புனித பொருட்கள் தி 3 கிங்ஸ். இந்த கோயில் கட்டப்பட்டதற்கான முக்கிய காரணம் ஒரு புனித யாத்திரையாகும். 1164 இல் புனித ரோமானிய பேரரசர் ஃபிரெடெரிக் பார்பரோசா இயேசு பிறந்தபோது அவரை காண வந்த 3 ஞானிகள் அல்லது 3 அரசர்களின் தி 3 வாய்ஸ் மென் மேகி புனித அஸ்திகளை மிலான் நகரிலிருந்து கொலோன் நகருக்கு கொண்டு வந்தார். இந்த புனித பொருட்களை வைப்பதற்காக தங்கத்தால் ஆன மிக அழகான ஒரு பேழை ஷ்ரைன் ஆஃப் தி 3 கிங்ஸ் உருவாக்கப்பட்டது. இதை தரிசிக்க ஐரோப்பா முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் வரத் தொடங்கினர். எனவே அவர்களை கையாள்வதற்கும் அந்த புனித பேழைக்கு மரியாதை செலுத்துவதற்கும் ஒரு பிரம்மாண்டமான புதிய கோயில் தேவைப்பட்டது. 2. நீண்ட கால கட்டுமானம் 1248 முதல் 1880 வரை. இதன் வரலாற்றின் மிக விசித்திரமான அம்சம் இது கட்டி முடிக்க எடுத்துக்கொண்ட காலம்தான். தொடக்கம் 1248. 1248 ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. பிரான்சில் உள்ள அமியன்ஸ் கதீட்ரலை முன்மாதிரியாக கொண்டு இது வடிவமைக்கப்பட்டது. திடீர் நிறுத்தம் 1473. சுமார் 200 ஆண்டுகள் வேலை நடந்த பிறகு 1473 இல் நிதி பற்றாக்குறை மற்றும் ஆர்வமின்மை காரணமாக வேலை பாதியிலேயே நின்றது. தெற்கு கோபுரத்தில் ஒரு பாரந்தூக்கி கிரேன் அரைகுறையாக விடப்பட்டது. அது அப்படியே சுமார் 400 ஆண்டுகள் நின்றது. மீண்டும் தொடக்கம் 19ஆம் நூற்றாண்டு 1842 இல் பண்டைய வரைபடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாலும் ஜெர்மானிய தேசிய உணர்வு மேலோங்கியதாலும் பிரஷ்ய மன்னர் 4ஆம் ஃபிரெடெரிக் வில்லியம் உதவியுடன் மீண்டும் வேலை தொடங்கியது. நிறைவு 1880. இறுதியில் அடிக்கல் நாட்டப்பட்டு 632 ஆண்டுகளுக்குப் பிறகு 1880 இல் இது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் இதுவே உலகின் மிக உயரமான கட்டிடமாக இருந்தது. 3. இரண்டாம் உலகப் போர் மற்றும் அதிசயம். இரண்டாம் உலகப் போரின்போது கொலோன் நகரம் நேச நாட்டு படைகளின் குண்டுவீச்சால் தரைமட்டமானது. நகரின் 90 விழுக்காடு அழிந்து போனது. 14 குண்டுகள் இந்த பேராலயத்தின் மீது மட்டும் 14 பெரிய வான்வழி குண்டுகள் விழுந்தன. இருப்பினும் நகரின் மற்ற கட்டிடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் இந்த பேராலயம் மட்டும் கம்பீரமாக சிறிய சேதங்களுடன் நிமிர்ந்து நின்றது. இது ஒரு அதிசயமாகவே பார்க்கப்பட்டது. போருக்கு பிறகு பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சேதங்கள் சரிசெய்யப்பட்டன. 4. கட்டிடக்கலை சிறப்புகள். இரட்டை கோபுரங்கள். இதன் 2 கோபுரங்களும் 157 மீட்டர் 515 அடி உயரம் கொண்டவை. உலகின் மிக உயரமான இரட்டை கோபுர தேவாலயம் இதுவே. கண்ணாடி ஓவியங்கள். கோயிலின் உட்புறம் சுமார் 10,000 சதுர மீட்டர் பரப்பளவிற்கு வண்ணக் கண்ணாடி ஜன்னல்களால் ஸ்டெயின்ட் கிளாஸ் விண்டோஸ் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சுருக்கமாக, கொலோன் பேராலயம் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது மனிதனின் விடாமுயற்சிக்கு ஒரு சான்று. 600 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டப்பட்டு உலகப் போரின் அழிவுகளிலிருந்தும் தப்பிய இது இன்றும் ஜெர்மனியின் ஆன்மாவாக நிற்கிறது. இதன் உட்புறம் அல்லது வெளிப்புற தோற்றத்தை பார்க்க விரும்புகிறீர்களா?